தனியே நடந்து சென்ற ஒற்றை பெண்குயின் இந்த உலகை உலுக்கியதைப் போல தாயின் அரவணைப்பு இல்லாமல் அன்புக்கு இயங்கும் ஜப்பானின் குட்டி குரங்கின் காட்சிகள் இணையத்தை உலுக்கியிருக்கு. இது பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். இது தந்தி டிவி நியூஸ் டீப் டைவ் வழங்குவதற்காக நான் ரஞ்சித். ஒரு சில வாரங்களுக்கு முன்னே சமூக ஊடகங்களில் தனியாக நடந்து போகும் பெண்குயின் காட்சிகள் வைரலாச்சு. ஜெர்மனியைச் சேர்ந்த திரைப்பட இயக்குனர் வெர்னர் ஹெர்சாக் அப்படிங்கிறவர் 2007 எடுத்த என்கவுண்டர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் தி வேர்ல்டு என்ற ஆவணப்படத்தோட ஒரு காட்சி தான் அது. சுமார் 19 வருஷத்துக்கு பிறகு திடீர்னு இந்த காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவுச்சு. அந்த காட்சியில் ஒரு பெண்குயின் திடீர்னு தன்னோட கூட்டத்தை விட்டு விலகி சுமார் 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மலையை நோக்கி போச்சு. அதனுடன் வந்த மற்ற பெண்குயின்கள் எல்லாம் உணவு தேடியும் உயிர் வாழ்வதற்காகவும் கடலை நோக்கி போன நிலையில் இந்த பெண்குயின் மட்டும் தனியாக மலையை நோக்கி போனது ஏன், இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு பல கேள்விகள் எழுந்துச்சு. அந்த பெண்குயின் போன திசையில் கடல் இல்லை, உணவு இல்லை, மலைகளும் உறை பனியும் தான் இருக்கு. தன் கூட்டத்தை விட்டு தனியே போன அந்த பெண்குயினோட காட்சி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையதாக உணர வச்சுது. அதனால தான் அந்த காட்சிகள் இணையத்தில் வேகமாக ட்ரெண்ட் ஆச்சு. அந்த பெண்குயின் ஏன் தனியாக போச்சு, மற்றவர்களைப் போல தானும் சாதாரண வாழ்க்கை வாழாமல் புதுசாக ஏதோ ஒன்றை தேடி போகிறதா, இல்லை மனச்சோர்வா தனிமையை தேடி போகுதா, இறந்து விடுவோம்னு தெரிந்தும் தன் முடிவை தேடிக்கொள்ளும் பயணத்தை தொடங்கியதான்னு பலரும் பலவிதமான யூகங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருந்தாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட ஒற்றை பெண்குயினோட தான் இருப்பது போன்ற ஏஐ புகைப்படத்தை வெளியிட்டு ரசித்த அளவுக்கு இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குச்சு. இப்படி போன ஒற்றை பெண்குயின் பற்றியே மக்கள் இன்னும் மறக்கலை. ஆனால் அதுக்குள்ள அதைவிட பல மடங்கு தாக்கத்தை, அழுகையை, சோகத்தை வர வைக்கும், பார்த்த கணத்திலேயே நம் ஒவ்வொருவரின் இதயத்தையும் நொறுங்கச் செய்துவிடும் ஒரு காட்சி இப்போ உலகம் முழுக்க ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. தாய் பாசத்துக்காக ஏங்கி தவிக்கும் ஜப்பானை சேர்ந்த குட்டி குரங்கோட காட்சிகள் தான் அது. கடந்த சில நாட்களாக ஃபோனை எடுத்தா ரீல்ஸு, ஷார்ட்ஸுன்னு சோஷியல் மீடியா ஃபுல்லாக அந்த குட்டி குரங்கின் வீடியோக்கள் தான் நிரம்பி வழியுது. குரங்கு பொம்மையுடன் வலம் வரும் இந்த குட்டி குரங்கு எங்கே இருக்குது, ஏன் அப்படி அதோட நடவடிக்கைகள் விசித்திரமாக இருக்குது தெரியுமா? சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த வீடியோவில் இருக்கிறது ஜப்பானை சேர்ந்த மக்காக் வகை குரங்கு குட்டி. பொதுவாக இந்த வகை குரங்குகள் ரொம்பவே புத்திசாலின்னு சொல்லப்படுது. பனி பிரதேசத்தில் வாழக்கூடிய வகை குரங்குகள் உணவுகளை தண்ணீரில் கழுவி சாப்பிடும். உப்பு சுவைக்காக கடல் நீரை உணவில் சேர்த்துக்குமா. இது மட்டும் இல்லை, மனிதர்களை மாதிரியே வெந்நீர் தொட்டிகளில் குளிக்குமா. ஜப்பானில் இச்சிகாவா அப்படிங்கிற உயிரியல் பூங்காவில் இந்த மக்காக்கு வகை குரங்குகள் வளர்க்கப்படுது. அப்படி வளர்க்கப்பட்ட குரங்குகளில் ஒரு பெண் குரங்கு கடந்த ஆண்டு ஜூலை 26 குட்டி போட்டது. பிறக்கும்போது வெறும் 500 கிராம் எடை தாங்க இருந்தது. இந்த குட்டியை தாய் குரங்கு தன்கிட்ட சேர்க்காம தனித்து விட்டுருச்சு. குட்டி குரங்கு பக்கத்தில் வரப்பெல்லாம் தாய் குரங்கு அதை தள்ளி விட்டுருக்குது. ஒரு கட்டத்தில் அது தாயின் அரவணைப்பு கிடைக்காம தனிமையில் வசிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. பொதுவாக காடுகளில் குட்டி குரங்குகள் பிறந்த சில மாதங்கள் வரைக்கும் தங்கள் தாயின் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ரோமங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கும். இந்த உடல் தொடர்பு அரவணைப்பு மற்றும் உணர்வுபூர்வமான பாதுகாப்பை தருது. தசை வலிமையையும் வளர்க்க உதவுது. அந்த பிணைப்பு கிடைக்காத இளம் குரங்குகள் மன அழுத்தத்துக்குள்ளாகுது, சமூக ரீதியாக தகவமைத்துக் கொள்வதிலையும் சிரமங்களை எதிர்கொள்ளுது. இந்த வகை குரங்குகள் முதல் முறை குட்டி போடும்போது குட்டிகளை கண்டுகொள்ளாமல் விடுவது சகஜம்தானா. குறிப்பாக வெப்பம் வாட்டி வதைக்கக்கூடிய கோடை காலத்தில் பிரசவம் நடக்கும்போது அது தாய் குரங்குகள் கிட்ட பெரும் சோர்வை உண்டாக்குதான். அதனால் முதல் முறையாக குட்டி போட்ட குரங்குக்கு குட்டியை கவனித்துக் கொள்வதற்கான ஆர்வம் இல்லாமல் போகும்னு சொல்லப்படுது. சில சந்தர்ப்பங்களில் இப்படி தாய் வழி கைவிடுதல் குரங்குகளிடையே நடப்பதாக சொல்கிறாங்க. நாளடைவில் இது சரியாகிவிடும். ஆனால் இந்த குட்டி குரங்கோட தாய்க்கு என்னாச்சுன்னு தெரியல. ஒருவேளை இறந்து போச்சா, ஏன் இது இன்னமும் தனிமையிலேயே இருக்குங்கிற கேள்விக்கு தெளிவான ஒரு பதில் கிடைக்கல. இதனால் அந்த குட்டியை அதன் இனத்தைச் சேர்ந்த மற்ற குரங்கு கூட்டத்துடன் சேர்க்க விலங்கியல் பூங்கா பணியாளர்கள் முயற்சி செய்கிறாங்க. மற்ற கூட்டத்து குரங்குகளோட பழகி அதுங்க கூட ஒன்று சேர சில மாதங்கள் வரைக்கும் ஆகலாம். அது வரைக்கும் குட்டி குரங்கின் தனிமையை போக்குவதற்காக அதுக்கு ஒரு ஒராங்குட்டான் பொம்மையை கொடுத்துருக்குறாங்க விலங்குகளை பராமரிக்கக்கூடிய பூங்கா ஊழியர்கள். தனித்து விடப்பட்ட அந்த குரங்கு குட்டிக்கு பஞ்சுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஜூவில் அங்கேயும் இங்கேயும் எங்கே போனாலும் எப்போவுமே பஞ்ச் குட்டி குரங்கு பொம்மையை கையில் தூக்கிக்கிட்டே தான் போகுது. தூங்கும் போதும் அதை கட்டி பிடிச்சிக்கிட்டே தலையை அது மேலே சாய்ச்சிக்கிட்டே தான் தூங்குது.
நிஜத்தில் தாய் இருந்தால் அதன் ஸ்பரிசம் கிடைத்தால் எப்படி இருக்குமோ அந்த உணர்வோடு பொம்மை கூட குட்டி குரங்கு பாசத்தோடு இருக்கும் காட்சிகள் கண்களில் கண்ணீர் வர வைப்பதா நெட்டிசன்கள் பலரும் நெகிழ்ச்சியான பதிவில் போட்டுட்டு வராங்க. பஞ்ச் குட்டி ஒரு நிமிஷம் கூட அந்த பொம்மையை விட்டு பிரியறதில்லை. ஒரு சில நாட்களுக்கு முன்னே இன்னொரு குட்டியுடன் விளையாடி கொண்டிருந்த போது அந்த குட்டியின் தாய் பஞ்ச் குட்டியை கையால் தரதரவென இழுத்து தாக்கியது. இதனால் பயந்து ஓடிப்போய் தன்னோட பொம்மைக்கு பின்னால் ஒளிந்து கொண்ட காட்சிகள் வெளியானது. இந்த வீடியோக்களை பார்த்த பலரும் பஞ்சுக்கு என்னாச்சு, மற்ற குரங்குகள் தாக்குதுன்னு தெரிஞ்சும் ஊழியர்கள் ஏன் அதை தனிமைப்படுத்தாமல் இருக்காங்கன்னு கவலையையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தினாங்க. தவிர அந்த குரங்கு குட்டியின் பரிதாப நிலையை பார்த்த பலரும் அதை தத்தெடுக்க விரும்புவதா சொல்லி சம்பந்தப்பட்ட ஜூக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் குரங்கா இருந்தாலும் அதுக்கும் அன்பு, பாசம், ஏக்கம், தனிமை, தவிப்பு எல்லாமே இருக்கத்தானே செய்யும்னு பலரும் வருத்தப்பட்டாங்க. ஆனால் அந்த வீடியோக்கள் பற்றி விளக்கம் கொடுத்த இச்சிகாவா நகர விலங்கியல் பூங்கா அதிகாரிகள் ஒரு அறிக்கையை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டாங்க. அதில் பஞ்ச் குட்டி கூட்டத்தில் இருந்த இன்னொரு குட்டி குரங்கு கூட பழக முயற்சி செஞ்சுதான், ஆனால் அதை அந்த குட்டி குரங்கு பொருட்படுத்தலை. இதனால் முயற்சியை கைவிட்டுட்டு தூரம் வந்தபோது கோபமடைந்த இன்னொரு பெரிய குரங்கு, அதாவது அந்த குட்டியின் தாய் தான் பஞ்சை இழுத்து சென்றதா சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய குட்டியை தொந்தரவு செய்யாதன்னு சொல்கிற விதமாக அந்த தாய் குரங்கு இப்படி செஞ்சிருக்கலாம்னு நம்பப்படுது. ஆனால் கூட்டத்துடன் ஒன்று முயற்சிகளின் போது இது மாதிரியான சவால்கள் வரத்தான் செய்யும் அப்படின்னும், அதற்கு முன்னும் பலமுறை இதுபோல நடந்திருக்கிறதாகவும் பூங்கா நிர்வாகம் சுட்டிக்காட்டியது. அதே நேரம் எந்த ஒரு குரங்கும் பஞ்சின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும்படியான விஷயங்களை செய்தது கிடையாதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இவை ரொம்பவே சகஜம்தானும், இவ்வாறு நடக்கும்போது தான் குட்டிகளுக்கு இடையில தகவல் தொடர்பும் பழக்க வழக்கமும் மேம்படும்னு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. அதனால் பஞ்சுக்காக வருத்தப்படுவதை தவிர்த்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு பூங்கா நிர்வாகம் கேட்டுக்கொண்டிருக்கு. விலங்கியல் பூங்கா வெளியிட்ட இந்த விளக்க அறிக்கையை எக்ஸ் தளத்தில் மொத்தம் 1,45,00,000 பேர் பார்த்துருக்குறாங்க. விலங்கியல் பூங்காவில் அந்த குட்டியை பராமரிக்கும் ஊழியர்கள் ஒவ்வொரு முறை கதவை திறந்து உணவளிக்க உள்ள வரப்பவும் பஞ்ச் குரங்க குட்டி பாசத்துடன் ஊழியர்களின் கால்கள் மீது ஏறி இறுக்கி பிடிச்சுக்கிட்டு தோள்கள் மீதும் ஏறி உட்கார்ந்து கொள்ளுது. இப்படி அன்புக்கு ஏங்கி தவிக்கும் பஞ்ச் குட்டியின் புகைப்படங்களும் வீடியோக்களும் இணையத்தில் வைரலாகிக்கிட்டு இருக்கு. அதன் மீது பரிதாபப்பட்டு உலகம் முழுவதும் இருந்த சுற்றுலா பயணிகள் நேரில் பார்க்க வருகை தருவதனால ஜப்பானின் இச்சிகாவா உயிரியல் பூங்காவில் கூட்டம் மலை மோதுது. உண்மையான அன்பு பல நேரங்களில் புறக்கணிக்கப்படுது அல்லது அரவணைக்க ஆளின்றி தனித்து விடப்படுதுங்கிறது மனிதர்களின் ஆதங்கம். அன்பு ஒன்றுதான் அனாதை அப்படிங்கிற இந்த சொற்றொடர் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, உலகின் எல்லா ஜீவராசிகளுக்கும் பொருந்தும் போல. அது சரி, குரங்கிலிருந்து தானே மனுஷன் வந்தான், அவைகளுக்கு மட்டும் விதிவிலக்காகி விடுமா என்ன?